நமஸ்தே. இன்று எளிய முறையில் ஹிந்தி கற்போம். வகுப்பு 3. 30 நாளில் ஹிந்தி பேச கற்றுக்கொள்வோம். வா, ஆவோ. நீ வா, தும் ஆவோ. நீ சீக்கிரம் வா, தும் ஜல்தி ஆவோ. நீ சீக்கிரம் இங்கே வா, தும் ஜல்தி இதர் ஆவோ. வாருங்கள், ஆइए. நீங்கள் வாருங்கள், ஆப் ஆइए. நீங்கள் சீக்கிரம் வாருங்கள், ஆப் ஜல்தி ஆइए. நீங்கள் சீக்கிரம் இங்கே வாருங்கள், ஆப் ஜல்தி இதர் ஆइए. இது வாருங்கள் ஆइए, இது ரெஸ்பெக்ட் வேர்ட் ஆइए அப்படிங்கிறது. அடுத்தது எழுது, லிக்கோ. நீ எழுது, தும் லிக்கோ. நீ பேனாவால் எழுது, தும் கலம் சே லிக்கோ. நீ ஒரு கடிதம் எழுது, தும் ஏக் கத் லிக்கோ. அதை எழுதுங்கள் ரெஸ்பெக்டாக சொல்கிறது. அதுக்கு லிக்கியேன்னு சொல்கிறோம். நீங்கள் எழுதுங்கள், ஆப் லிக்கியே. நீங்கள் பேனாவால் எழுதுங்கள், ஆப் கலம் சே லிக்கியே. நீங்கள் ஒரு கடிதம் எழுதுங்கள், ஆப் ஏக் கத் லிக்கியே. அடுத்து வேலை செய் அப்படின்னு சொல்கிறதுக்கு காம் கரோ. காம் கரோ. நீ இந்த வேலையை செய், தும் யஹ் காம் கரோ. நீ இந்த வேலையை செய்யாதே, தும் யஹ் காம் மத் கரோ. மத் கரோ, தும் யஹ் காம் மத் கரோ. வேலையை செய்யுங்கள் ரெஸ்பெக்டாக சொல்கிறது. காம் கீஜியே. காம் கீஜியே. நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கள், ஆப் யஹ் காம் கீஜியே. நீங்கள் இந்த வேலையை செய்யாதீர்கள், ஆப் யஹ் காம் மத் கீஜியே. இதில் தும் அப்படின்னாலும் ஆப் அப்படின்னாலும் இங்கிலீஷில் மீனிங் யூ அதே தான். பட் தும் அப்படின்னா நீ, ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்டாக சொல்கிறோம், அதே யூ தான். ரெண்டுமே இங்கிலீஷ் மீனிங் யூ தான். பட் ஆப் அப்படிங்கிறது ரெஸ்பெக்ட். ஓகே, தன்யவாத்.